இருக்கு படம். படம் எதிர்பார்த்த கதை கண்டிப்பாக எல்லாமே இருக்கு. படம் சூப்பர். திரும்ப திரும்ப பார்க்கலாம். நல்ல அருமையாக நடிச்சிருக்கு. எல்லாரும் நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. ஆமாம், நான் என்ன எதிர்பார்த்தோம் ரசிகர்கள் அதே மாதிரி எல்லாத்தும் அதில் இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாம் கதையோடு சேர்ந்து இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. சூப்பர் இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. மாச கிளாஸாக இருக்கு. தலைவர் இன்னும் சின்ன பையனாகவே இருக்கு சார். படம் நல்லா இருக்கு சார். லோகேஷ் பாணியில் எடுத்திருக்காப்ல. ரஜினியோட இதை நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காப்ல. அது அவனுடைய படம் எப்பவுமே நார்மலாக எப்படி இருக்குமோ நல்லா இருக்கு. ஆனால் ரஜினியோட எல்லா மூமெண்ட்ஸையும் நான் எப்பவுமே அவன் படத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தான், நான் ஒரு கமல் ரசிகர், ரஜினியை எப்படி காட்டணும்னு நீங்கள் படத்தை பாருங்கன்னாப்ல. உண்மையிலே அவன் ஸ்டைல் எடுத்திருக்கான். ரஜினியை அப்படி சூப்பராக காட்டியிருக்கான். ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மன திருப்தியோடு வெளியே வரோம் சார். ஆனால் படம் சூப்பர். நாங்கள் எப்படி எனர்ஜியாக உள்ளே வந்தோமோ அதே மாதிரி எனர்ஜியாக வெளியே போகிறோம். படம் வந்து நம்ம பொதுவாக ரஜினி சார் படம் பாட்டு இந்த மாதிரிலாம் இருக்கையில் இதில் என்னென்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட சேர்ந்துருக்கு. ரெண்டாவது படம் அப்படி நெக்ஸ்ட் என்னன்னு ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. அதனால் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். முன்னாடிலாம் பாட்டு டான்ஸ்லாம் ஆட போயில இது அடுத்த சீன் என்ன வரும்னு அந்த ட்விஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணியே நமக்கு போயிடுச்சு. படம் அனிருத் மியூசிக்கு உயிரோட்டமாக படத்தை வச்சிருந்தது. தலைவருக்கு இது இன்ட்ரோலுக்கு அப்புறம் சூப்பருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படிலாம் இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்டாக நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. தலைவர் பார்த்துட்டு சூப்பர் படம். கேட்க சூப்பர். நல்லா நடிச்சிருக்க. சூப்பர். ரைட். எக்ஸ்பெக்ட் பண்ணதோடய ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப மாசா இருந்தது. ஒரு நிமிஷம் கூட நாங்க கண்ணை அங்க எங்கேயுமே நோட்டல. எல்லா ஸ்கிரீன்லயுமே நம்ம ரஜினி சார் வந்துட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் அவர் ரொம்ப யங் ஆகிட்டே வர்றாரு. எங்களால நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டே இருக்கேன்ல, அப்போ உள்ள ரஜினி சாருக்கும் இப்போ உள்ள ரஜினி சாருக்கும் நிறைய டிஃபரன்ஸ். சூப்பர் ஸ்டார்னு உண்மையிலே அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவருக்கு ஈக்குவலாக யாருமே விட முடியாது. இந்த ஏஜ்ல இவ்வளோ ஸ்பிரிட்டு, இவ்வளோ ஆக்டிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையா இருந்தது படம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் வயலன்ஸ் நானும் கூட கொஞ்சம் ரொம்ப வயலன்ஸா இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் வயலன்ஸ் அந்த அளவுக்குலாம் ஒரு வயலன்ஸ் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். செம்மையா இருக்கு படம். ரொம்ப அதிகம் சூப்பர் ஸ்டார் இருக்கல. இந்த படத்தோட மெயின் பிளஸ் மற்ற கேரக்டர்ஸ் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதுல இருக்கிற எல்லா ஸ்டார்ஸையும் எடுத்து சூப்பர் ஸ்டாரையும் நல்ல பிளஸ் பண்ணி விட்டுட்டாங்க. வர யங்கஸ்ட் எல்லா டேரக்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்து நம்ம தலைவரும் எங்க ஆயிட்டு இருக்காங்க. இப்போ அவர் 74 ஏஜ் ஆகுது. 24 ஏஜ்ல மாதிரி நடிக்காங்க. இது எப்படி 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம். நம்ம ரஜினி தலைவர் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் சொல்றாங்க தலைவருக்கு வயசாயிட்டு ஆட தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா தானே தெரியும். நீங்க பாருங்க. சிக்கன் வைட் சாங்ல அப்படி நடிச்சிருக்காரு. நடிச்சு ஆடுறது அப்படி ஆடி இருக்காங்க. ஆக்சுவலா சார் நாங்க கத்தார்ல இருந்து வரோம். இவங்க துபாயில இருந்து வராங்க. கத்தார் ரஜினி ரசிகர் மன்றத்துல நிர்வாகிகள் நாங்களாம். ஸோ கத்தாரில் பண்ணுற கொண்டாட்டத்தை இங்கே ராம்புத்ராம்லையும் அருமையாக கொண்டாடணும். படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொய்வு இல்லாமல் நீட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பிரிக்கவே வேண்டாம். அற்புதமாக இருக்குது ஃபுல்லாகவே. இந்த வயசில் தலைவரெல்லாம் இப்படி நடிக்கிறாருன்னா நம்மளாம் அவருக்கு வாழ்த்தி வணங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அற்புதமான நடிப்பு. அவரோட கூலியை முழுக்க செலவழிச்சு பேசியிருக்காப்ல. கேட்டீங்களா? நம்ம ஒற்றுமையை திரியாக்கணும். இந்த கேமராமேன் ஆகட்டும், இந்த மைக் பிடிக்கிற பெரிய அண்ணாச்சி ஆகட்டும், எல்லாரும் எதுக்காண்டி வந்திருக்கோம்? நம்ம கூலிக்காண்டி வந்திருக்கோம். ஸோ நம்ம கூலி பரிபூர்ணமா முக்கியத்துவமா கொடுத்து நம்ம கூலி நம்ம உழைச்சா நம்மளுக்கு பலனை நிச்சயம் நம்ம அனுபவிப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நியூஸ் 18 எட்டதிக்கும் தெரிவிச்சுக்கிறேன். தலைவருக்கு இது 75வது வயசு. அந்த இளைஞருக்கு முதல் வாழ்த்துக்கள். தலைவா திருஷ்டி பட்டுரும். திருஷ்டி சுற்றி போடுங்க. இடவேளை விட்டதும் தெரியல, படம் முடிஞ்சதும் தெரியல. 50வது வருஷம் உங்களுக்கு. தமிழ் திரையுலகினருக்கு ஒரு வேண்டுகோள், தலைவருக்கு ஒரு வெற்றி விழா எடுங்க. அந்த 50 வருஷம் கிராண்டா பண்ணிட்டாப்ல. வாழ்க தலைவா. நம்ம ராம் சினிமாஸ்ல தலைவரோட கூலி படம் 75 வயசுலும் தலைவர் இப்படி நடிக்காருன்னா அந்த இடத்த பிடிக்க எந்த நடிகனாலும் முடியாது. தமிழகத்தில் உலகத்தில் ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் மட்டுமே. இன்னும் தலைவர் எங்கள் ரசிகர்களுக்காக பல படங்கள் நடிக்க வேண்டும். அவருடைய உடல்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணுகிறேன். ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். பொன்விழா ஆண்டு மாதிரியே தெரியல. இப்போதான் இப்போ அதை 25 வயசு சுறுசுறுப்போட தலைவர் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் தலைவர் அதகாலம் பண்ணியிருக்காரு. படம் வேற லெவல், சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது.
சும்மா கிழி. ஆமாம், துபாயிலேருந்து வந்திருக்கோம். படம் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பர் 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 நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இல்ல கொஞ்சம் இருந்தது. பட் ரஜினி ரொம்ப யூத்தா இருந்தாங்க, ரொம்ப யங்கா இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் லுக் ரஜினி இந்த தடவை இந்த படத்தில் அப்படியே ஒரு மாதிரி இளமை காலத்துல போன மாதிரி, பழைய காலத்துல பார்த்த மாதிரி சூப்பரா ஸ்டைலா இருந்தாரு. புதுசா இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் இந்த மாதிரி படம்லாம் நான் பார்த்தது இல்லை. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்தது. அதுவும் இந்த ஆமா ஃபேன் ஷோ, அதுவும் இந்த இங்க வந்து ஃபேன் ஷோ பாக்குறது எல்லாம் நல்லா கத்தி ஆடிட்டு அது மாதிரி இருக்கலாம். அது அந்த இதுல பார்க்கும்போது ஒரு அப்படி வைப் ஏறி அப்படியே சூப்பரா இருந்துச்சு.